படிச்சீங்களா? Like, you know, like, did you read about chunking, embeddings? What questions do you have? எஸ் மேம் பார்த்தோம். எம்பெடிங் என்னன்னு பார்த்தோம். Questions ஏதாவது இருக்கா? ரக்ஷா, நீங்க? மேம் எம்பெடிங்ஸ் அண்ட் சங்கிங் பற்றி லைக் பேசிக்காக படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எம்பெடிங்ஸில் வந்து சாரி மேம் சங்கிங்கில் வந்து 3 ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி பார்த்தேன். லைக் ஃபிக்ஸட் சங்கிங், ரெக்கர்சிவ் ஆர் டெலிமிட்டர் அண்ட் டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் நான் ஒன்று படிச்சிருந்தேன் மேம். ஓகே, தட்ஸ் இட் மேம். ஓகே ஓகே. ஸோ நான் வந்து சில கான்செப்ட் சொல்லி கொடுக்கலான்னு நினைச்சேன். ஸோ எனிவே ஈவன் தோ யூ டூ ஆர் தேர், நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ் வில் கீப் இட் ஃபார் 30 minutes அண்ட் தென் அட்லீஸ்ட் யூனோ ஐ கேன் ரெக்கார்ட் எவ்ரி திங் ஸோ தட் பீப்புள் கேன் சி. சரியா? ஓகே, ஸோ ஐ ஆம் கோயிங் டு ஷேர் மை ஸ்க்ரீன். ஒரு நிமிஷம். ஓகே, ஓகே. தெரியுதா? ரேக் டெஸ்ட் ஸ்கிரீன் காமிக்கிறேன். கேன் யூ see that screen? எஸ் மேம் தெரியுது. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கா, ஒரு காலேஜ் பாலிசின்னு எடுத்துட்டு நம்ம அட்டெண்டன்ஸ் எடுத்து அதை வந்து நியூ லைன்ல ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு அந்த எம்பெடிங் அந்த வெக்டர்ஸா மாத்தி ஸ்டோர் பண்ணிட்டு கொஸ்டின் நம்ம வந்து மாத்தி பார்த்தோம் எது வந்து கரெக்டா வருதுன்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா லாஸ்ட் டைம்? யூ ரிமெம்பர் ரைட் வாட் வி டிட்? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம வந்து சங்கிங் பத்தி கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன் இங்க இப்போ. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், அந்த டெக்ஸ்ட் நம்ம அந்த ஃபைல்ல இருந்தது இல்லை, அதை நான் இதுல போட்டிருக்கேன் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து ஒரு பேட் சங்கிங்கோட எக்ஸாம்பிள் என்ன, இப்போ நான் வந்து ஒரு 50 கேரக்டர்ஸா பிரிச்சேன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுது, இங்க ஃபர்ஸ்ட் 50 கேரக்டர்ஸ் எடுத்துக்குது, அப்புறம் 50ல இருந்து மீதியை வந்து இன்னொரு சங்கா எடுத்துக்குது. இங்க என்ன பண்ணோம், நம்ம நியூ லைன் கேரக்டர் வரதெல்லாம் ஒரு சங்கா எடுத்தோம். கரெக்டா? ரைட். அதுக்கு பதிலா இப்ப நான் வந்து இப்படி 50 கேரக்டர்ஸ் ஒரு சங்க், 50 ஒரு சங்கா எடுத்துக்கோ, மீதியை இன்னொரு சங்கா எடுத்துக்கோ அப்படின்னு நான் பண்ணேன்னா என்ன ஆகும்? ஸோ இப்போ வந்து நான் இது ரன் பண்றேன். ரைட், சங்க்ஸ் வந்து அந்த டெக்ஸ்ட் என்டையர் டெக்ஸ்ட் வந்து அந்த ஃபைல் இருக்க வந்து டெக்ஸ்ட்ல போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் என்ன பண்றேன், அந்த பேட் சங்க்ஸ் வந்து நான் வந்து 15 பிரிக்கிறேன். அப்ப என்ன ஆச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் சங்க்ல என்ன இருக்கு, அந்த ஈச்ல இஏசியோட கட் ஆயிடுச்சு. கரெக்டா? ரைட். And then the rest of it is in the second chunk. So இது நல்ல chunk கிடையாதுல்ல இப்படி பண்றது. ரைட்? ஏன்னா இப்ப இங்க என்ன இருக்கு, நியூ லைன் கேரக்டர்லாம் இங்க வருது, H செமிஸ்டர் என்டர் அப்புறம் இந்த மாதிரி வருது. இப்ப அதுவே நம்ம வந்து நியூ லைனோட ஸ்பிளிட் பண்ணும்போது என்ன ஆச்சு, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தப்போ அப்ப என்னோட சங்க்ஸ் வந்து கரெக்டா ஒரு லைனும் ஒரு சங்கா வருது. கரெக்டா? Student must maintain at least 75% attendance each semester. Medical level requires official documentation on the second chunk. Attendance is calculated per subject on the third chunk. Students with less than 75% may not be allowed to take exams in the fourth chunk. Do you guys understand? புரிஞ்சதுல சங்க்ஸ் பத்தி லாஸ்ட் டைம் நம்ம பிரிச்சது. ஸோ தப்பா பிரிச்சா இட் மைட் கட் ஆஃப் அட் டிஃப்ரெண்ட் ராங் பிளேஸ். ஓகே, அப்புறமா நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லி கொடுத்தேன். அதாவது ஆப்பிள், ஆரஞ்சு, மைக்ரோசாஃப்ட் போட்டிங்கன்னா ஆப்பிள் வந்து ஃப்ரூட்டை பத்தி எழுதுனதெல்லாம் கிட்டக்க இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் கம்பெனி பத்தி இருக்கிறதெல்லாம் இன்னொரு ஒரு இடத்துல இருக்கும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்காது? அந்த டயக்ராம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ இப்போ அத வந்து நம்ம இங்க காமிக்கிறேன் நான் எப்படி பண்ணுவேன். சோ இப்போ என்ன பண்றோம், நம்ம இந்த இடத்துல நான் வந்து ஆரஞ்சு, மேங்கோ, ட்ரையாங்கிள்னு மூணு வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, அதை நான் எம்பெடிங் பண்ண போறேன், என்கோட் பண்ணி அதுல வந்து எடுத்துக்க போறேன் அந்த வேல்யூவை. சோ என்ன ஆரஞ்சுக்கும் மேங்கோக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல மேம், ரெண்டுமே ஃப்ரூட், அவ்வளவுதான். ரெண்டுமே ஃப்ரூட், சம்பந்தம் இருக்குதானே, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ட்ரையாங்கிள்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? நோ மேம். ரைட். ஸோ இப்போ நான் வந்து இந்த 3 வேர்ட்ஸையும் நான் வந்து எம்பெடிங்ஸா மாத்தி அதை பிரிண்ட் பண்ண போறேன்.
ரைட்? ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து அதை நான் எழுதி வச்சிருந்தேன் இந்த இடத்துல, நான் இப்போ காமிக்கிறேன். அது நம்ம அந்த நமக்கு எல்லாமே கம்ப்யூட்டர்ல வந்து அது நம்பரா மாறுதுன்னு நம்ம காமிச்சோம், சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ நீங்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் என்ன இருக்கு? 0.0323 இருக்கு, இது 0.027 இருக்கு, இது 0.10 இருக்கு. Do you guys see that the fruits are closer? இந்த நம்பரும் இந்த Yes, ma'am. நம்பரும் are closer than this number, correct? புரியுதா உங்களுக்கு? இப்ப அதுவே வந்து ஆரஞ்சு வந்து ஒரு கலர் கூட இல்ல. சோ நம்ம என்ன பண்ணலாம்? பைனாப்பிள் போடலாம் இங்க. ஓகே. இப்போ வந்து இப்பவும் பாருங்க 0.07, 0.027. இப்ப இதெல்லாம் வந்து இப்படிதான் அது ரெப்ரசென்ட் பண்ணுது ஒரு வெக்டரா நம்பர்ஸ், ரைட்? சோ நீங்க பார்க்கும்போது நீங்க இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் பார்க்கும்போது நம்ம ஹியூமன் ஐக்கு நமக்கு இதை பார்த்தாலே புரிஞ்சிடும். பட் நம்ம கம்ப்யூட்டர்ல என்ன பண்றோம்? இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பை லுக்கிங் அட் த நம்பர்ஸ் விச் ஆர் க்ளோசர் அப்படின்றது பாக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் நான் இதை காமிக்கிறேன் உங்ககிட்ட. இது புரியுதா? நான் வந்து கிராஃப்ல எப்படி இருக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னதுல எப்படி சொன்னேன் நானு, பைனாப்பிள் பத்தின இன்ஃபர்மேஷனும் மேங்கோ பத்தின இன்ஃபர்மேஷனும் இட் வில் பி ஸ்டோரிங் நியரர், whereas triangle will be stored somewhere away from it, correct? So you can see here in the number representation how it is. So இப்போ நம்ம வந்து முன்னாடி என்ன பண்ணோம், நம்ம இந்த இது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், இங்க கொஸ்டின் கேட்டப்ப நம்ம என்ன பண்ணோம்? who can explain to me what we tried to do? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்டென்சஸ் எல்லாம் எம்பெடிங்ல ஸ்டோர் பண்ணோம். கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்? Tell me, one of you. We splitted that into chunks, ma'am, and then இது converted question into. Yes, ma'am. அது வந்து வெக்டார் டேட்டா பேஸ்ல இருக்கிற கான்டெக்ஸ்ட்க்கு ரிலேட்டடா இருக்கிற சங்கை வந்து எடுக்கும். ஆமா. சோ நம்ம இதை பிரிக்கல, இது சங்க் பண்ணல, இதை என்கோட் பண்ணோம், ரைட்? இதை நம்பரா மாத்தி இந்த நம்பருக்கு க்ளோசஸ்டா எந்த சென்டென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், கரெக்டா? ரைட்? Yes, ma'am. Do you understand, ஜீவரத்னம்? புரிஞ்சுதா உங்களுக்கு? மேம் புரியுது மேம். கொஸ்டின் நம்ம கேட்டப்போ அந்த கொஸ்டினை நம்பரா மாத்தி, ரைட், அந்த நம்பருக்கு க்ளோசர் நம்பர் என்ன இருக்கு நீங்க சர்ச் பண்ணி அந்த கான்டெக்ஸ்ட வச்சு நம்ம வந்து மாடல் கிட்ட கேள்வி கேட்டோம், கரெக்டா? அப்ப நமக்கு என்ன ஆச்சு? நம்ம கேட்ட கேள்வியை பொறுத்து எந்த சங்க் செலக்ட் ஆச்சுன்றது மாறுச்சு, கரெக்டா? ரைட்? சோ அப்போ என்ன பண்ணுது அது? நம்ம கேட்ட கேள்விக்கும் அந்த இருக்கிற ஆன்சர்ஸ்க்கும் எது க்ளோஸா இருக்கு நம்ம பாக்குறோம்ல, அதுதான் வந்து சிமிலாரிட்டி. யூஆர் சர்ச்சிங் தட் சிமிலாரிட்டி, ரைட்? சோ இப்ப நீங்க இங்க வரும்போது நான் என்ன இங்க எக்ஸ்பிளைன் பண்ணனா, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுதுல எப்படி என்கோட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, ரைட்? சோ இப்போ ஆரஞ்சு, மேங்கோ, ட்ரையாங்கிள் சொன்னோம்ல, 3 சொன்னோம்ல, ரைட்? இப்ப நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல நம்ம ஆரஞ்சே போட்டுக்கலாம், ரைட்? இங்க என்ன பண்ணிருக்கோம்? நம்ம இதை வந்து நம்ம ரன் பண்ணி நம்ம வந்து எம்பெடிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், கரெக்டா? இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த இடத்துல கோசைன் சிமிலாரிட்டி பாக்குறேன் பிட்வீன் த எம்பெடிங் 0 அண்ட் த எம்பெடிங்ஸ் இட்செல்ஃப். அதாவது ஆரஞ்சுன்ற வேர்ட் எம்பெடிங் 0ல ஆரஞ்சு தானே இருக்கு, ரைட்? அது வந்து இந்த ஹோல் ஆரஞ்சு மேங்கோ ட்ரையாங்கிள் எம்பெடிங்ஸோட கம்பேர் பண்ணி எது சிமிலரா இருக்குன்னு பாக்குறேன். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? Do you think, can anybody explain to me what is happening here? இந்த எம்பெடிங் 0ல ஆரஞ்சு இருக்கு, ரைட்? எம்பெடிங்ஸ்ல ஆரஞ்சு, மேங்கோ, ட்ரையாங்கிள் இருக்கு, 3 இருக்கு வேல்யூஸ், கரெக்ட்? நான் சிமிலாரிட்டி பாக்குறேன் ஆரஞ்சோட இந்த ஹோல் மேட்ரிக்ஸ். அப்ப எனக்கு இந்த ஆன்சர் வருது, 3 நம்பர் வருது. What do you think these 3 numbers are? ட்ரை பண்ணுங்க. சிமிலாரிட்டி நான் பாக்குறேன்ல. சோ ஆரஞ்சோட ஆரஞ்சு பார்க்கும்போது என்னவா இருக்கும்? சிமிலாரிட்டி எவ்வளவு இருக்கும்? 0 இருக்குமா மேம்? 0 100% சிமிலர், ரைட்? ஆரஞ்சோட நான் ஆரஞ்சு கம்பேர் பண்ணேன்னா isn't it 100% similar?
சிமிலரா தான் மேம் இருக்கும். சோ ஆரஞ்ச நான் வந்து பாக்குறேன் எதோட, ஆரஞ்ச் மேங்கோ ட்ரையாங்கிளோட நான் வந்து சிமிலர், எது வந்து சிமிலாரிட்டி ஸ்கோர் என்னன்னு பாக்குறேன். ஆரஞ்சு டு ஆரஞ்ச், ஆரஞ்சு டு மேங்கோ, ஆரஞ்சு டு ட்ரையாங்கிள். அப்ப ஆரஞ்சு டு ஆரஞ்சு என்னுடைய சிமிலாரிட்டி ஸ்கோர் என்ன இருக்கும்? என்ன இருக்குங்க? சேமா இருக்கிறதுனால அது 1 1. ரெப்ரசன்ட் பண்ணி. மேங்கோவோட என்ன இருக்கு? அது ஒரு ஃப்ரூட்ங்கிறதுனால ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ட்ரையாங்கிள் டோட்டலா வேற கேட்டகரினால அது அதோட சோ இது இப்போ கம்மியா காட்டுது. நான் வந்து இதுதான் என்னோட கொஸ்டின்னா, இதுதான் என்னுடைய ஆன்சர்ஸ்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் எந்த கொஸ்டின் எது வந்து எனக்கு மேக்ஸிமம் மேட்ச் ஆகும்? இது மேட்ச் ஆகும். கரெக்டா? இது இல்லைன்னா எனக்கு இது மேட்ச் ஆகும். புரியுதா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு? சோ நம்ம கண்ணால பாக்குறத விட அது உள்ள எப்படி ஸ்டோர் பண்ணுதுன்னா நம்பர்ஸா ஸ்டோர் பண்ணி நம்ம கேட்ட கேள்விக்கு மேட்சிங்கா எது க்ளோசஸ்டா இருக்கு, எது மோர் சிமிலரா இருக்குன்றதை எடுத்துட்டு வருது. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த கோசைன் சிமிலாரிட்டி நான் உனக்கு காமிக்கிறேன். புரிஞ்சுதா இந்த இந்த கான்செப்ட்? எஸ் மேம். இப்ப நான் இது வந்து நான் எம்படிங்ஸோடைய இப்ப இப்படி பண்றோம் இல்லையா, இதை நான் இப்ப நான் எடுத்துட்டு இப்ப நான் வந்து இங்க மேங்கோ எம்படிங்ஸ் 1ஓட நான் கம்பேர் பண்ணேன்னா என்ன வரும் எனக்கு ஆன்சர்? புரியுதா? எம்படிங்ஸ் 1ல என்ன இருக்கு? மேங்கோ மேம். சோ மேங்கோவை நான் ஆரஞ்சு மேங்கோ ட்ரையாங்கிளோட கம்பேர் பண்ணும்போது மேங்கோ செகண்ட்ல 1 வந்துருச்சு இப்போ. ரைட்? புரியுதா? எஸ் மேம், புரியுது மேம். அதான். சோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இந்த இடத்துல நம்ம கொஸ்டினை எம்பட் பண்ணி என்கோட் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கும் போது இதென்ன பண்றோம் நம்ம இந்த இடத்துல, ரைட்? சோ இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்க வந்துட்டு லெட்ஸ் சி இந்த பண்ணிட்டு நம்ம இது வந்து கொஸ்டின்னு வச்சுக்கலாம். query எம்படிங்ல என்ன போடலாம் இந்த இடத்துல? ஏதாவது ஒரு வேல்யூ சொல்லுங்க. ஃப்ரூட் போடலாமா? ஓகே, நான் என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல எம்படிங் 1 கம்பேர் பண்ணாம query எம்படிங்க மேட்ச் பண்ண போறேன். அதுல என்ன வரும்னு நினைக்கிறீங்க இப்போ வேல்யூஸ்? ஃபர்ஸ்ட் லெட் மீ ரன் இட். என்ன ஆச்சுங்க? ஆர்குமெண்ட் இது தப்பா வருதுன்னு சொல்றது, ஒரு நிமிஷம். ஓகே, சரி, இப்படி போடாம என்ன பண்ணலாம், முன்னாடி மாதிரியே வச்சுக்கலாம். என்ன இருந்ததுங்க? எம்படிங் 0ன்னு இருந்தது இல்ல, எம்படிங்ஸ் 0. நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரூட் அது உள்ளே போட்டுறேன். ஓகே, இங்க போடுறேன். ஓகே, ஃப்ரூட் கமா. ஸோ இப்படி ரன் பண்ணி பார்க்கலாம். எம்படிங்ஸ் இங்க என்ன இருந்தது? எம்படிங் 0ன்னு தானே இருந்தது. என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? ஒரு நிமிஷம். ஓ, ஒரு பெராந்தசிஸ் உள்ளுக்குள்ள இன்னொன்னு போடணும். ஓகே ஓகே ஓகே, எப்படி பண்ணணும்? தப்பா சின்டாக்ஸ் தப்பா. ஓகே, சோ இப்ப நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல, நிமிஷம். ஓகே, நம்ம முன்னாடி பண்ண மாதிரி வெள்ளி எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் இட் டு மேட்ச் டு ஃப்ரூட், பட் யூ கேன் see that it is matching with fruit as one இல்ல. ஃப்ரூட்டை வந்து நான் கம்பேர் பண்ணும்போது ஃப்ரூட்டோடயே மேட்ச் பண்ணிடுச்சு. ஐ டோன்ட் வாண்ட் தட், ஐ வாண்ட் திஸ் டு பி அவுட் சைட். query மாதிரி பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ லெட்ஸ் ட்ரை தட் அகைன். ஸோ என்ன பண்ணும், சின்டாக்ஸ் என்ன இருந்தது இங்க, காப்பி தட். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இதை வந்து ஃப்ரூட்டுன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இது வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இதை வந்து query
ஏன் திட்டுது? Okay, so now you can see. So fruit oda வந்து நான் கம்பேர் பண்ணும்போது ஆரஞ்சு, மேங்கோ, ட்ரையாங்கிள் என்ன வந்திருக்கு ஆன்சர்? Tell me, Lakshya. என்ன வந்திருக்கு? What are the numbers? 0.61 for orange and mango 0.674. And for triangle it is 0.29. புரியுதா? இப்ப இதுவே நான் வந்து ஷேப்னு வச்சான்னு வச்சுக்கலாம். ஷேப், triangle is a shape, right? So shall we try that? இப்ப என்னாச்சு? இந்த ட்ரையாங்கிளுக்கு இருக்கிற மட்டும் கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, ரைட்? இப்போ இதுதானே வின் ஆகும், ட்ரையாங்கிள் தானே வின் ஆகும். ஈவன் தோ these numbers are far away, the triangle will win, correct? Of all the numbers. புரியுதா உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஜீவரத்னம்? எனி क्वेश्चंस? மேம் புரியுது மேம். சோ உள்ளுக்குள்ள இப்படிதான் ஸ்டோர் பண்ணுது, ரைட்? ஸ்டோர் பண்ணி அந்த சிமிலரா எது இருக்கு, எது வந்து ரொம்ப க்ளோசரா இருக்கோ அதை எடுத்துட்டு வருது, ரைட்? That is what you are trying to understand here. அந்த சிமிலாரிட்டி வந்து எப்படி, how does it know what to bring அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது காமிக்கிறேன். ஸோ இதுதான் சர்ச் இன்ஜின் பண்ணுது. ஒரு சர்ச் இன்ஜின் என்ன பண்ணுது? சிமிலாரிட்டி சர்ச் பண்ணுது, ரைட்? லைக் இப்போ வந்து அந்த ரேக் அந்த அந்த எல்எல்எம்ஸ் அது பண்ணல. நம்மளுடைய ரேக் சொல்யூஷன்ல நம்ம சிமிலாரிட்டி சர்ச் பண்ணி க்ளோசரா வர ஆன்சர் எடுத்துன்னு போயிட்டு எல்எல்எம்க்கு கொடுக்குறோம், கரெக்டா? அப்ப என்ன எல்எல்எம் என்ன பண்ணுது? அந்த இதுவை வச்சு அதனுடைய ஆன்சரை நமக்கு கொடுத்தது. லாஸ்ட் டைம் நம்ம அதை பார்த்தோம், ரைட்? மேக் சென்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம அந்த இந்த ஃப்ரூட்டை வச்சு காமிச்சேன்ல நான். இப்போ வந்து நம்ம இதுல இது பார்க்கலாம், அட்டெண்டன்ஸ் ரெக்வயர்மெண்ட், மினிமம் பிரசன்ஸ் ரூல், ஃபுட்பால் மேட்ச் ஸ்கெடியூல். இப்போ இதுல இந்த மூணுத்துல ஃபுட்பால் மேட்ச் வந்து இஸ் கம்ப்ளீட்லி நாட் அட் ஆல் ரிலேட்டட், கரெக்ட்? ரைட்? ஸோ யூ கேன் see here that when I run this, the numbers are அட்டெண்டன்ஸ் ரெக்வயர்மெண்ட் நான் மேட்ச் பண்ணும்போது, ஸோ நம்ம அட்டெண்டன்ஸ் ரெக்வயர்மெண்ட் வேணா இது மாதிரி பண்ணலாம். மறுபடியும் ஒரு நிமிஷம். ஸோ லெட்ஸ் சே நம்ம கொஸ்டின் என்ன கேட்டோம்? வாட் ஆர் த அட்டெண்டன்ஸ் ரூல்ஸ் வச்சுப்போம், ரைட்? ஆர் அட்டெண்டன்ஸ் ரூல்ஸ்னு வச்சுக்கிறேன் சும்மா. ஓகே, ஸோ என்னோட அட்டெண்டன்ஸ் ரூல்ஸோட எனக்கு 3 இங்க டாபிக் இருக்கு. அட்டெண்டன்ஸ் ரெக்வயர்மெண்ட் இருக்கு, மினிமம் பிரசன்ஸ் ரூல் இருக்கு, ஃபுட்பால் மேட்ச் ஸ்கெடியூல் இருக்கு. ஸோ நான் இப்போ இது ரன் பண்ணும்போது என்ன ஆகும் எனக்கு? ஐ எம் ட்ரைங் டு கம்பேர் த அட்டெண்டன்ஸ் ரூல்ஸ் வித் தீஸ் 3 டாபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஆப்வியஸ்லி பிக்கர் ஸ்கோர் வந்திருக்கு, 0.85. மினிமம் பிரசன்ஸ் ரூல் 0.43, பட் ஃபுட்பால் மேட்ச் ஸ்கெடியூல் இஸ் 0.34. யூ see the pattern? So this is how things are like kind of similarity search பண்ணும்போது இப்படிதான் அது வந்து நம்ம பண்றோம். அதை புரிய வைக்கிறதுக்காக தான் I was showing you this technique. புரிஞ்சுச்சா? எஸ் புரியுது மேம். ஸோ சங்கிங் பார்த்தோம் எப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு. ஸோ சங்கிங்ல அகெயின் ரைட், லைக் as I said, there are so many other நீங்க அதை தான் நான் சொன்னேன், லைக் யூ ஹாவ் டு ட்ரை அண்ட் டூ இட் மோர் அண்ட் மோர் டு see என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு? இப்போ இதை வச்சு சிமிலாரிட்டி சொல்லி கொடுத்தேன், சங்கிங் சொல்லி கொடுத்தேன். எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஒரு இதுவை பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இதை நான் காமிக்கிறேன். லெட்ஸ் see, one second. இப்போ நம்ம படிச்சது வந்து நான் ஒரு கன்சைஸா சொல்லணும்னா, திஸ் இஸ் ஹவ் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன். ஒன் செகண்ட். இப்போ நம்ம வந்து ஒரு கிராஃப் மாதிரி அதை போடணும்னா, ஸோ இது வந்து
you're still seeing my screen, right? So நம்ம நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, இப்போ வந்து இந்த ஃபுட்பால் இந்த அட்டெண்டன்ஸ் அந்த பிரசன்ஸ் வந்து இப்படி ஒரு நீங்க ஒரு டயக்ராமா போட்டீங்கன்னா ஃபுட்பாலோட டாட் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு அட்டெண்டன்ஸ் அண்ட் பிரசன்ஸை விட, ரைட்? ஸோ இது மாதிரி தான் வந்து அந்த வெக்டர் டேட்டா பேஸ்ல அது ஸ்டோர் பண்ணுது. அது ரெப்ரசன்ட் இதுவா காமிக்கிறதுக்காக, கிராஃப் மாதிரி காமிக்கிறதுக்காக தான் அது காமிக்கிறேன். லாஸ்ட் டைமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அது நான் வந்து கிராஃபா காமிக்கல உங்களுக்கு, அதனால ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ தட். That makes sense? The other thing I wanted to show you is, one second. Okay. The other thing I wanted to show you is this. இன்னொன்னு என்னன்னா, இது வந்து இது புரிஞ்சிடுச்சுல உங்களுக்கு இப்ப இது. சோ இது வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி, அதாவது இந்த டயக்ராம் போட்டு நான் காமிக்கிறேன். உங்களுடைய சங்க் வந்து டூ லார்ஜா இருந்தா என்ன ஆகும், ரொம்ப பெருசா கொடுத்துட்டா என்ன ஆகும்? நீங்க இப்ப இந்த காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன்ல, அது மாதிரி யோசிங்க. ரொம்ப சங்க் பெருசாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது உள்ள மிக்சட் டாபிக்ஸ் இருக்கும், கரெக்டா? வேற வேற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்ப ரிசல்ட் வந்து வீக் ரிட்ரீவல் வரும். ரொம்ப பெரிய சங்கா கொடுத்து நீங்க அட்டெண்டன்ஸ் பத்தி, சப்ஜெக்ட்ஸை பத்தி, ப்ரொஃபசர்ஸை பத்தி எல்லார பத்தியும் பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? அது அந்த சங்க் வில் பி டூ லார்ஜ், ரைட்? when you are retrieving. அதுவே வந்து ரொம்ப கம்மி சங்கா, இப்ப நீங்க காமிச்சோம்ல, ஒரு 50 கேரக்டர்ஸ் தான் இருந்ததுன்னா பாதியிலேயே அது வந்து நின்றுடுது, ரைட்? சோ அப்போ ரொம்ப கம்மியா இருந்தா என்ன ஆகுது? சங்கு மீனிங்கே ப்ரோக் ஆயிடுது, இன்கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் வரும், கரெக்டா? குட் சங்கா இருந்ததுன்னா என்ன? ஒரு ஐடியா பர் சங்க், திஸ் இஸ் வாட் வி வர் டாக்கிங் அபவுட். அந்த மாதிரி இருந்ததுன்னா அக்யூரேட் ஆன்சர்ஸ் வரும். பட் இப்ப லெட்ஸ் சே ஓவர்லாப் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? சென்டென்சஸ் வந்து ஸ்பிளிட் ஆகி கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு சென்டென்ஸ நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் இருக்கு, ரைட்? அந்த டாபிக்கை வந்து நீங்க 2 பேராகிராஃப்ல இருக்கும்போது நீங்க அந்த ஓவர்லாப் இல்லாம கொடுத்தீங்கன்னா அது பாதியிலேயே அந்த ஐடியா கட் ஆஃப் ஆயிடும், ரைட்? அப்போ உனக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, there is a concept called overlap, with no overlap. அதுவும் ஒரு கான்செப்ட் சங்கிங்ல, அதை பத்தி படிங்க. ஓகே, ஓவர்லாப் இல்லைன்னா உனக்கு கொஞ்சம் சென்டென்சஸ் வந்து ஸ்பிளிட் ஆயிடும். அதுவே ஓவர்லாப் இருந்ததுன்னா மீனிங் வில் பி preserved and that will be a reliable RAG. Any questions on this? இதுதான் நம்ம வந்து படிச்சதுல நம்ம வந்து I know like we did like a very small exercise, but concept வந்து இதுதான் சங்கிங்ல. Okay, so I wanted to show you that. அப்புறமா நீங்க வந்து உங்களால வந்து llama 2 இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சதா உங்களுடைய லேப்டாப்ஸ்ல? இல்ல மேம், எனக்கு சப்போர்ட் ஆகல மேம். ஓகே, ஓலாமா தானே மேம் சொல்றீங்க? என்னமா? ஓலாமா தானே மேம் சொன்னீங்க ஆமா, அன்னைக்கு ஓலாமா. காமிச்சீங்க. அது இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சது மேம். உன்னால பண்ண முடிஞ்சதா? ஓகே, இது நீ ட்ரை பண்ணியா இப்ப நான் சொன்னதெல்லாம் நோட் புக்ல? இல்ல மேம், நான் போய் ட்ரை பண்றேன் மேம். இது வந்து பண்ணல மேம், நான் போய் பண்றேன் மேம். So இப்ப நீ அது பண்ணினா then you will know how to do it, right? So definitely அது very very important for you to try it out yourself. ஜூபிட்டர் நோட்புக்னு சொல்லிட்டு நோட்புக்கு போயிட்டு நான் கோட் கொடுத்தேன் இல்லையா உங்களுக்கு, லாஸ்ட் டைமே கொடுத்தேன். அது அப்படியே காப்பி பண்ணி just run itself. ஓகே மேம். ஜூபிட்டர்ல தான் பண்ணணுமா மேம்? இல்ல ஜூபிட்டர் தான் பண்ணணும் இல்ல, எதுல வேணா நீ பண்ணு. பைத்தான் பேசிக்லி ஐ வாண்ட் யூ டு ரன் இட் அண்ட் இஃப் யூ ஹேவ் த llama 3 ஆர் மிஸ்ட்ரல் ஆர் எனி மாடல், நான் உங்களுக்கு 2 மாடல் கொடுத்தேன். மிஸ்ட்ரல் பண்ணலாம், அதுதான் சின்ன மாடல். அது பண்ணீங்கன்னா then you can at least try out the things what I am trying on the இதுல. ஓகே மேம், மிஸ்ட்ரல் தான் கொடுத்திருந்தீங்க. மிஸ்ட்ரல் தான் சின்னது llama 3 விட நினைக்கிறேன். ஓகே, அப்புறம்
ஸோ வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு? மேம் ஸோ ஜீவரத்னம் உங்களால ஏன் இன்ஸ்டால் பண்ண முடியல? லைக் இஸ் இட் லைக் யூ ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் வித் ஸ்பேஸ் ஆர் திங்ஸ்? வாட் இஸ் கோயிங் மேம் ஆன்? என்னோட லேப்டாப் அவ்வளோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இது பண்ண முடியாது மேம். கவர்மெண்ட் லேப்டாப் தான் மேம், அது கொஞ்சம் பழைய லேப்டாப். ஓகே 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 ஓகே, தட்ஸ் ஃபைன். Okay, so I think 30 minutes ஆயிடுச்சு. நீங்க 2 பேர் தான் இன்னைக்கு ஜாயின் பண்ணீங்க. Sorry, so I'll just end the call here in the 30 minutes. And I'm going to stop recording too, so that at least it will be there for people who wants to see it. I'll